இப்ப சொல்லக்கூடிய இந்த நீராகாரத்தை இந்த மாதிரி ஒரு மூலிகையோட சேர்த்து பயன்படுத்துறப்போ எங்களுக்கு எந்த மாதிரி பலனை தருதுன்னு உங்க முன்னாடி வைக்கிறோம். எனதருமை ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் உறவுகளை தெரிஞ்சிட்டு வேணும்னா நீங்க உங்க சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். இது என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். முதல்ல இதை பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ரக கற்பூரவல்லி அல்லது ஓமவல்லி வீட்டிலேயே வளர்த்தெடுத்தது, உரம் இல்லாம இயற்கையா இப்பத்தான் செடியிலிருந்து ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. இதை 2ஆக 3ஆக ஓகே கட் பண்ணி, அதாவது பிச்சுங்கிற வார்த்தையை பயன்படுங்க, நல்ல மனசுல வச்சுக்கங்க. ஸோ என்ன பண்றீங்க, இதுக்குள்ள போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு ஊற விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். ஓகேங்களா? இந்த ஒத்த மூலிகையை வச்சு நம்ம மொத்த வியாதிக்கு தீர்வு தேடிக்கிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே காணொலியுடைய தொடர்ச்சி முந்தைய பகுதியோடது. இப்போ இது என்னன்னு பார்க்கலாங்களா ஊறக்குள்ள. இப்போ இது பாத்தீங்கன்னா எல்லோர் வீட்டிலும் எளிதாக தயாரிக்கக்கூடியதுங்க. சரிங்களா? ஏழைகளிலிருந்து எஜமானர்கள் வரை. ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது என்னது, நம்ம வீட்டில் பழைய சோறு தயாரிப்போம் பார்த்தீங்களா? அந்த பழைய சோத்திலிருந்து மேலால வடிச்செடுத்த தண்ணி. ஏற்கனவே இதை புளி தண்ணீர் 1ன்னு சொல்லி இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. அது கூட கொஞ்சம் சீரகமும் இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பையும் முதல்லயே கூட போட்டு ஊற விட்டுக்குங்க. இல்லை இந்த ஒரு தலையை கூட இருந்தாலும் சரி. இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய உடல்வாக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்தி குறைச்சி பயன்படுத்துவோம். இப்ப இருக்கிற உடல்வாக்குக்கு சீரகமும் இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பும் இந்த கற்பூரவல்லி இலையும் இந்த புளி தண்ணீர் 1ம் சேர்த்து பயன்படுத்துறோம். ஏன்னா எங்களுடைய ஜீரண மண்டலத்தை கொஞ்சம் சீராக்குவதற்காக. அஜீரண கோளாறு, வயிறு புசம், சரிங்களா? இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பசியாகிறது கொஞ்சம் லேட் ஆகிறது, சாப்பிட்டாலே கொஞ்சம் ஜீரணமாகிறது லேட் ஆகிறது, நைட்டு தூக்கம் கொஞ்சம் தடைபடுறது, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறது, கேஸ் ட்ரபிள் டர்ரு புர்ருன்னு போறது, இது அத்தனைக்கும் இதில் தீர்வு தேடிக்க முடியும். எப்படின்னா நம் உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், ப்ரோபயாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். சரிங்களா? இது இத்தனை பெயரில் இதை அழைக்கலாம். ஏன்னா பழைய சோத்துல அவ்வளவு இருக்கு. இது எல்லாத்தோட நம்ம உடம்புக்கு தேவையான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் முக்கியமானது இதுக்குள்ள இருக்கு. குறிப்பா பியூர் வெஜ்ஜை பயன்படுத்துறவங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்கள், அதுலயும் B12 பெருமளவு பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும். அதனால இதையும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றேன். தொடர்ந்து பாருங்க. இந்த கற்பூரவல்லியை மட்டும் எப்படியெல்லாம் நாங்க இயற்கையா பயன்படுத்துறோம், சமையல்ல எப்படி பயன்படுத்துறோங்கிறது உங்க முன்னாடி வைக்கிறேன். எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன் தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்கள்.